வணக்கம். இனி நம்ம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது வெங்கி அட்லூரி. அதாவது லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, சூர்யா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் லைக் சஞ்சய் ராமசாமி. இவருக்கு கல்யாணத்து மேல ஒரு துளி இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதனால இவங்க அம்மாக்கு எப்படியாவது இவருக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து ஒரு குழந்தைய கூட்டு வராரு. தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சர்கேட் மதர் மூலியமா ஒரு குழந்தைய பெத்து கூட்டு வராப்புல. அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு போன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ, அதனால சர்கேட் மதர் எங்க இருக்காங்கன்னு தேடி போறாங்க. அந்த மதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு. அப்புறம் அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் எங்கே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்டகாசமா இருக்கு. அண்ட் மமிதா பைஜு வந்ததுக்கப்புறம் அந்த படம் அப்படியே ஒரு ஜெட்டு வேகத்தில தான் போகுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் துருதுருன்னு வராங்க. இவங்க கேரியரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நடிச்சதுல இந்த படம் தான் அ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்க இந்த படம் ட்ராபேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண அந்த காமெடி, அந்த என்டர்டெயின்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கம்மியாயி போச்சு. ஸோ, அப்படியே அந்த படம் படுத்துருச்சு. ஓவர் ஸ்ட்ரெச்டு போர்ஷன்ஸ். ஸோ, நமக்கு ஒரு பெரிய செட்ல ஒரு ஹிந்தி சீரியல் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்தது. எங்க ராதிகா அவர்கள் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த படம் அப்படியே படுத்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மமிதா, சூர்யா அண்ட் ராதிகா. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒட்டல. ஒரு 2 பாட்டு நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஓகே தான். இது ஜிவி பிரகாஷோட பெஸ்ட் கிடையாது. ஸோ நெகட்டிவ்ஸ்லான்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே அ சொதப்பல். படம் எப்படியாவது போய் முடிக்கணுமே அப்படின்ற மாரி தான் முடிச்ச மாரி இருக்கு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் தான் இந்த படம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.